தற்போதைய அண்மை செய்தி வரும் 25ஆம் தேதி முதல் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற பிப்ரவரி 25ஆம் தேதி மறியல் போராட்டம் அறிவிப்பு. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவெடுத்திருப்பதாக தற்போது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் முடிவெடுத்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவருடைய போராட்டம் குறித்தான கூடுதல் அறிவிப்புகள் என்ன, விரிவாக பதிவிடலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நேற்று காலை 10 மணியிலிருந்து இன்று காலை 10 மணி வரை மாவட்ட தலைநகரங்களில் 24 மணி நேர தர்ணா போராட்டத்தை அறிவித்து அதனை நடத்தி முடித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களினுடைய கோரிக்கைகளை திமுக அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டிய காரணத்தினால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இந்த போராட்டங்களை முன்னெடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் எல்லாம் தெரிவித்தார்கள். அதிலே ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அதுபோல காலவரையற்ற வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட இருக்கிறார்கள். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். ஊதிய மாற்றத்தின் பொழுது வழங்கப்படாத 21 மாத நிலுவைத் தொகை, முடக்கப்பட்ட அகவிலைப்படி நிலுவை, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஊதியம் வழங்கிட வேண்டும். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும். மேலும் அரசு ஊழியர்களின் பணி பளுவினை குறைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றி தரப்படும் என்ற ஒரு பொய் வாக்குறுதியை திமுகவின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை எண் 309 நிறைவேற்ற மறுக்கக்கூடிய அந்த வகையிலே நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தில் நிதி அமைச்சரினுடைய ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பும், மேலும் 3 IAS அதிகாரிகள் கொண்ட ஆய்வு குழுவும் பழைய பென்ஷன் திட்டத்தை திமுக அரசு நடைமுறைப்படுத்தாது என்பதனை தெளிவாக காட்டுகிறது என்பதனை அந்த போராட்டத்தின் மூலமாக அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் புதிய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்களினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் திமுக ஆட்சி காலத்தில் அந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு ஆட்சி காலமும் தமிழகத்தில் மிகப்பெரிய சோதனை காலமாக இருக்கிறது என்றே அவர்கள் கூறினார்கள். ஏனென்று கேட்டால் அரசு ஊழியர்களை நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்பதனை மிக அழுத்தமாக பதிவு செய்தார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் திமுக அரசினுடைய அந்த ஆட்சியை பற்றி மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலிலே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினரும் போராட்டத்தை அறிவித்திருப்பது என்பது மிக கவனமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரும் 14ஆம் தேதி வட்ட அளவில் மாலை நேர போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். அதே போல 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டத்தை ஏற்படுத்த போகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு சங்கங்களை சார்ந்த அந்த ஏழை எளிய தொழிலாளர்களுக்கும் கண்டுகொள்ளாத ஒரு அரசாகத்தான், ஒரு அலட்சியம் காட்டக்கூடிய ஒரு அரசாகத்தான் திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. திமுக அரசு என்பது முதலாளிகளுக்கான ஒரு அரசாக இருக்கிறது தான் என்பதுதான் ஒரு நிதர்சனமான கள யதார்த்தமாக இருக்கிறது என பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் அதே போல பல்வேறு தொழிலாளர் அமைப்பினரும் ஏழை எளிய பொதுமக்களும் தங்களினுடைய குமுறல்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சூர்யா, தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தங்களுடைய போராட்டம் அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.